முருகன் கையில் வேல் இருக்கும், வேலாயுதன்னு பேர். இந்த ஊரில் முருகனுக்கு வில்லை கொடுத்துருக்காங்க. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பார்க்க ஆலமரத்தில அட்னகால் போட்டு உட்கார்ந்துருக்கும் சின்முத்திரையோட. இங்கே உட்காரல நின்னபடி, கையில் சின்முத்திரையில் வீணை. நடராஜா இடது கால் தூக்கி போட்டாடுறாள், இடது பதம் தூக்கி ஆடுமுன்னே பாட்டே இருக்குது. இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். இது மாதிரி காலத்துக்கு ஆட முடியாது, எல்லாமே வித்தியாசம். இப்படி வாங்க. சேலை சுருக்கம். சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் முதலிடம். குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும்போது கைவாகு குடல் வெளியில் வந்துருக்கு. நரம்பு எலும்பெல்லாம் தெரிய முடியாது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 தினசு கம்பியை கற்பனையாக கல்லில் அடிச்சிருக்கான். எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்திருக்கு. அதில் இன்னொரு 2 தூணாயிருக்கான் மண்டபம். இவ்வளோ சிறப்பு உலகத்தில் எந்த கோயிலையும் கிடையாது. அதனால தான் நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊரில் தான். முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். பிள்ளையார் 2வது இடம் உலகத்திலேயே இந்த ஊரில். எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். பின்னாடி சந்தேகேஸ்வரம்னு கல்லை வெளியில் நீட்டியிருக்கான். எப்படி இருக்குது? சாண்டக் செருப்பு அந்த காலத்திலேயே. இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கிறது ஈரோடு, திருப்பூர், கோவை மக்கள். சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி, கொடிமரம், பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். அவங்களாம் அநேக கோயில் இருக்குது, இந்த கோயிலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லா ஊர்லேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். கரண்ட் இல்லை, அதனால் சரியாக தெரியலை. சாமியை இப்படி வாங்க. சாமியை மட்டும் பார்க்குறது பெருசு இல்லை, சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மெதுவாக வாங்க. முருகன் கையில் வேல் இருக்கும், வேலாயுதன்னு பேர். இந்த ஊரில் முருகனுக்கு வில்லை கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசம் காமிக்கணுங்கிறதே சிற்பியோட எண்ணம். மற்ற ஊர் மாதிரி இருக்கக்கூடாது. செயற்கரிய செய்வார் பெரியர், பெரியவங்க செய்யாத செய்யணும். எல்லாரும் முருகனுக்கு ஆயுதம் வேல். இங்கே முருகனை வில்லோட காமிச்சிருக்காங்க. இங்கே வில்லவர். தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பார்க்க ஆலமரத்தில அட்னகால் போட்டு உட்கார்ந்துருக்கும் சின்முத்திரையோட. இங்கே உட்காரல நின்னபடி, கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம் இல்லை சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க. நடராஜா இடது கால் தூக்கி போட்டாடுறாள், இடது பதம் தூக்கி ஆடுமுன்னே பாட்டே இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டிய ராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலே தூக்கி ஆடுறிய எல்லா இடத்துலையும், உனக்கு கால் வலிக்கலையான்ற அன்பின் வெளிப்பாடு. அன்புக்கு எல்லையே கிடையாது. அளவில்லாதது அன்பு மட்டும் இல்லை, அளவில்லாதது கடல், அளவில்லாதது கல்வி, அளவில்லாதது எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஏன்னா ஏன்ப்பா ஒத்த கால்லையே இடது காலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கால் வலிக்கலான் இருக்கான். ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். எல்லாமே வித்தியாசம். இப்படி வாங்க. கால் என்ன பார்க்கணும், கால் பாதம் தரையில் இருக்குது. தூக்கி போட்டால் பாதம் மேலே போகும். இதுதான் அமைப்பு. மதுரையில் தான் காலை தூக்கி ஆடணும். மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை. என் கையை பார்த்தீங்களா? சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலை தூக்கி ஆட முடியாது. எல்லாமே வித்தியாசம். வித்தியாசமே மெயின் நோக்கம். சாமி நடனம் ஆடினா மத்தளம் அடிக்கிறது நந்தி, இங்கே மத்தளம் ஆஞ்சநேயர் அடிக்கிறார். இங்கே எல்லாமே வித்தியாசம். வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. சுவாமி அம்பாளுக்குள்ளே போட்டி வருது. சுவாமி காலை தூக்கி ஆடுறார், ஊர்தவ தாண்டவம்னு பேர்.
பெண் காலத்துக்கே பண்பாட்டுக்கிறதுல கலாச்சாரம் வருது. பெண்களால் ஆணுக்கு பெண் எந்த விதத்துலையும் மட்டம் கிடையாது, எல்லா வேலையும் எல்லாம் முடியும். ஆனால் காலத்துக்கு ஆடுபட கலாச்சாரம் பண்பாடு அந்த காலத்தில் இப்போ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தன்னால் அது மாதிரி முடியலேன்னு பெண்கள் தன்னுடைய இயலாமையை நம்ம திட்டுவோம், அடிப்போம். அவங்க கையை சொடக்கு போடுவாங்களாம், கையை சொடக்கு போடுறதாக. இப்படி வாங்க, இப்படி வாங்க. சேலை சுருக்கம், சேலை சுருக்கம், சேலைன்னா சுருக்கம் இருக்கணும். கையை தொங்க போடும்போது 3 நரம்பு. அக்கறை தெரியுதா? இப்போ இப்படி கையில் நரம்பு போகிற நரம்பெல்லாம் தெரிய முடியும். வாங்க. இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலம். திருப்பெருந்துறை உரை சிவனியனே பாடல்கள் வருது. சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் முதலிடம். அவங்கள ஒன்றும் பாகுபாடு கிடையாது, இவங்க தான் பாகுபாடு பண்ணுறாங்க. நரசிம்ம அவதாரம், குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும்போது கை வாகு குடல் வெளியில் வந்துருக்கு. சாப்பிட்டா சிந்தும்ல அது மாதிரி. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது எலும்புடைய தடிப்பு போன். இப்படி வாங்க. இந்த கிருதாங்கிற நகரையும் இரணியனே வச்சுருக்காங்க, சைட் பான். அந்த காலத்துலேயே இவங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, எல்லாம் காப்பி தான். முன்னுக்கு வாமா. பாதத்தில் நரம்பு எலும்பெல்லாம் தெரிய முடியாது. சிற்பத்தின் சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். உழைப்பு ஒன்றே குறிக்கோள் அந்த காலத்தில். இப்போவும் இருக்காங்க, என்ன சொல்ல முடியாது. மெதுவாக வாங்க. இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெலாம் வரப்போகுதுன்னு 6 தினசு கம்பியை கற்பனையாக கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்டை கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்டை கம்பி, 6பட்டை கம்பி, 6 தினசு கம்பி வரப்போகுதுன்னு கல்லில் அடிச்சிருக்கான். அதில் அடுத்த இடத்துல எடுக்கலாம். அங்கே பிடிக்கலனாலும் அங்கே எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துங்க. எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்திருக்கு. கற்பனைக்கு அளவு கிடையாது. இதை மரச்சட்டை மாதிரி நடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம். பெரிய கோவிலுக்கு 1000 கால் மண்டபம் ஒரு சிறப்பு. மதுரை, சிதம்பரம், ராமேஸ்வரம் எல்லா இடத்துலையும் 1000 கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடிக்கிருக்கான், சின்னதாக. 1 2 3 4 5 6 7 என்ன 1 2 3 4 5 6 7. இதில் 500, அதில் 500. 2 900 கால் மண்டபம். செய்கிறதான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியர். இவ்வளோ சிறப்பு உலகத்தில் எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பண்ணது பாவை 30 பாட்டு, இவர் பண்ண திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். கிட்டக்க வாங்க. சதமடிப்பு, இப்படி கிட்டக்க வாங்க. சதமடிப்பு கால் பள்ளம், சதமடிப்பு கால் பள்ளம். சத பிடிப்பு, முன்னுக்கு வாங்க. சத பிடிப்பு, கரண்டு கால் சத மடிப்பு பிடிப்பு. மெதுவாக வாங்க. எதில் வேணாலும் அது கோயிலில் மட்டும் அவசரம். அதாவது முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கறை என்ன கரை? அக்கறை. இப்போ அனைத்தும் கரை ஒன்று சொல்கிறாப்புல. மெதுவாக வாங்க. வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் வதம், யட்சன் வதம். இவ்வளோ பெரிய வீரபத்திரர் இந்த பகுதியிலே எங்கேயும் கிடையாது. இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர். என்ன பேர்? நந்தீஸ்வர மாணிக்க வாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், இறந்தவங்களும் அதான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன மனிதனுக்கு 7 பிறப்பு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறலை இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனிதனாக பிறந்திருக்கார். அதனால தான் நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊரில் தான். கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? முதல் வழிபாடு விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் வித்தியாசம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். கிடுன்னு ஓடக்கூடாது. பிள்ளையார் 2வது இடம் உலகத்திலே இந்த ஊரில். பக்தருக்கு தான் முதலிடம். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கிறது. சுவாமிக்கு நடக்கும், இல்லை அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா. மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, கொண்டை கேரள குதிரை. மறுபடியும் என்ன பாரு,
அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்கே வந்திருக்கு. அதனால தான் அவர் இங்கே குதிரை வாங்க வந்தது. இந்த ஊரில் சுவாமிகிட்ட போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். அது மாதிரி கட்டடக்கலை, கலைகள் எத்தனை? 64. அதில் கட்டடக்கலையும் ஒன்றும். நிழல் படணும்னா என்ன வேணும்? நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ கோயிலுக்குள்ளே எங்கே நின்னாலும் உன்னுடைய நிழல் சுவாமி மேலே படும். முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. அவங்கள எடை போட யாரும் கிடையாது. உங்களோட உங்கள் அப்பா கெட்டிக்காரு, உங்கள் அப்பாவோட தாத்தா கெட்டிக்காரு. நான் பார்க்கல. கிட்டக்கவா தம்பி. இது தெற்க சூரியன் வராது, ஆகாய வெளிச்சம் இல்லை. சாமி தெற்கு பார்க்க இருக்குது. சாமியை நோக்கி வெளிச்சம் போது இங்கே பாரு, என் கை நிழல் நேர நிழல். இங்கே பாரு, நிழலை மட்டும் எடு. தெரியுதா? நிழல் தெரியுதா? கையை விட நிழல் தான் முக்கியம். தெற்கு சூரியன் கிடையாது. இந்த பக்கம் வா, திரும்ப இந்த பக்கம். இது வடக்க சூரியன் கிடையாது. தெரியுதா? அங்கே வந்து எனக்கு கேட்டோமா, இந்த வெளிச்சம் கிராஸ் ஆகும். இந்த பக்கம் இங்கே பாரு, இது நிழல் மட்டும் தெரியுதா? இந்த பக்கம் இது கிழக்கு, கட்டணம் இருக்குது, சூரியன் வராது. நீ எங்கே நின்னாலும் கோயிலுக்குள்ளே நிற்போம். கொட்டி கிடக்கு. இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று பார்க்குறியோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். இதை கவனிக்க வேண்டியது அரசாங்கம். என்னுடைய எண்ணம். நம்ம இப்போ கட்டடங்கள்லாம் கட்டுறோம். எவ்வளோ ஃபவுண்டேஷன் போடுமோ கட்டணம் சாங்கின்னு பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் எனக்கு பள்ளம் படிச்சா தான் கம்பு நிற்கும். தந்தரையை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ என்னென்னமோ பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் செஞ்சான் நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் நம்புவீங்க நம்ப மாட்டீங்க. பின்னாடி சந்தேக சிவம்னு கல்லை வெளியில் நீட்டியிருக்கான் ஒரு ஜானுக்கு. சந்தேக சிவம்னு அப்போவே தெரியும் அவனுக்கு. மெதுவா வா, இப்படி வா, முன்னுக்கு வா. முன்னுக்கு வர சொல்லி நானும் கண்டக்டர் தான். அந்த டிக்கெட்டு தான் நீ தெரிஞ்சு. இப்படி வாப்பா. கால் விரல் நுனி, சில பேர் குண்டாக இருக்கும். கால் விரல் நகங்கள், கால் பாத மேடு, முழங்கால் எலும்பு, 2 பக்கம் சதம் அடிப்பு முழங்கால். அப்படி இப்படியே பதிச்சிருக்கேன். கையை அப்படி வச்சுப்பார். நேச்சர் ஆஃப் நெயில் எட்ஜ் எப்படி இருக்குது? நம்ம விரல் மாதிரியே இருக்குது. இங்கே சாண்டெக்ஸ் செருப்பு அந்த காலத்துலேயே எல்லாம் காப்பி தான். சாண்டெக்ஸ் செருப்பு அந்த காலத்துலேயே இல்லை. எத்தனை வருஷம் ஐயா சொல்ல போகிறேன். என்னென்ன நகைகள் வருதோ அது பூரா அத்தனையும் சிற்பத்தில் இருக்குது. இவனும் புதுசாக அதுவும் கண்டுபிடிக்கல. எல்லாம் காப்பி தான். இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கிறது ஈரோடு, திருப்பூர், கோவை மக்கள். 3 பேர்னால தான் 2 கும்பாபிஷேகம், 2 தேர். மெயின் அவங்க தான். அப்போ இல்லை, என் வெயிட்டை நான் தான் தூக்கணும். என் வெயிட்டை நான் தான் தூக்கணும். இந்த இடம் கொடைக்கானல் மாதிரி காற்றோட்டமாக இருக்கும். காற்று தெரியுதா? இங்கே காற்று இல்லைன்னா எங்கேயுமே காற்று இருக்காது. காற்றோட சில விஷயங்கள். சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி, கொடிமரம், பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது, சுவாமிக்கு உருவம் கிடையாது. உட்கார்ந்த பீடம் தான் இருக்குது. லிங்கத்துக்கு அடிப்பகுதி. அது ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமாக இருக்கப்படாது. இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க இந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதர்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமிகிட்ட காமிட்டு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க. கற்பூர ஆரத்தியை தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமிகிட்ட காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க. வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்தப்பட்டி ஆவி பறக்க நைவேத்தியம். ஆவி உடையார் கோயில்னு மறுபெயர். முன்னாடி ஆவடை, இப்போ ஆவிடை. புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கில் மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை, நந்தியில் பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு இருக்க நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே அங்கேயும் போடும். எந்த திசை தெரியுதா? இங்கே வெயில் உகந்த விநாயகர். கிழக்கு பார்க்க இருக்க வெயில் போடும் காலையில் சாயந்தரம் வரைக்கும். கோபுரத்தில் முருகன், கோபுரகுமாரர். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்குமே. கோபுரத்தில் முருகன் இருக்குது. அருணகிரியார் இங்கே வந்திருக்காரு, ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு இங்கே இருக்குது. வாகனத்துக்கு மேலே, மூஞ்சூருக்கு மேலே பிள்ளையார். இங்கே பாரு,
மயிலுக்கு மேலே முருகன், எல்லாம் இங்கே சொகுசு தான். இங்கே வந்துட்டான். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து இங்கே விழுந்து வணங்கணும். ஆஃப்டர் ப்ரேயர் விழுந்து வந்து போர்டு போட்டிருக்கு, விழுந்து வணங்க வேண்டிய இடம். வாங்க. காரைக்குடிக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், இங்கே மங்கள விநாயகர், எல்லாம் மங்களகரமாக இருக்கணும். மூஞ்சூருக்கு மேலே எல்லாம் சொகுசு தான் அவங்க ஊரை. நவக்கிரகங்கள் எல்லாவரையும் பெரிய மேடை கட்டி ஒரே இடத்துல இருக்கும். என்ன பார்க்கணும்? சூரியன் மேலே பேர், கீழே சாமி, கீழே சாமி. மறுபடியும் என்ன பாரு, சந்திரன் மேலே பேர், கீழே சாமி. தெரியுதா? இன்றைக்கி சனிக்கிழமை, இங்கே சனீசனை கும்பிட்டுக்க. மேலே பேர், கீழே சாமி. தெரியுதா? இன்றைக்கி வந்து அவிட்டம், நாளைக்கு சதயம். வரிசையாக பாட்டு படிக்கிறேன் பார். அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். இன்றைக்கி அவிட்டம், நாளைக்கு சதயம். ராஜராஜ சோழன், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துக்கெல்லாம் வடிவம். மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர். திருவாசகங்கிற நூலை பாடினவர், எழுதினவர் அல்ல, பாடினவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்ரு. இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் இந்த பக்கம் வர்றார். திருவாசக பேர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சுவாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயிலை கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை மாற்றி கொண்டே கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்கிற சாட்சியாக கோட்டைப்பட்டினம், மீமிசல், கடற்கரை. இங்கே மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டியன், கிங் ஆஃப் மெஜுரா. பாண்டியன் எடுங்க, என்ன எடுக்கிறத பாண்டியன் தான் முக்கியம். இதெல்லாம் நிச்சயமில்லை, எந்த நிமிஷம் பிச்சுக்கும்னு சொல்ல முடியாது. மதுரையை மேலே போர்டையும் எடுங்க. அரிமர்தன பாண்டியன். இந்த பாண்டிய மன்னன்ட்ட மந்திரியாக இருந்த மாணிக்க வாசகர் ஒரே இடத்துல பார்த்துக்க. மாணிக்க வாசகர் சாமிக்காக கோயிலை கட்டியிருக்கார். சுவாமி கோயில் கட்டின மாணிக்க வாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை மாற்றி கொண்டே ஒப்படைக்கிறார். சுவாமியை மனிதனாக பார்க்குறேன். எல்லா ஒளியும் சிவலிங்கம், இங்கே மனிதனாக பார்க்குற குதிரை ஓட்டியாக. மெதுவாக வாங்க. இந்த வளைவை கொடுங்கொங்கிறோம். உள்ளுக்குள்ளே கம்பி வேலைப்பாடெல்லாம் அடிச்சிருக்கான். கல் அப்படியே வளைச்சி அடிச்சிருக்கான். இந்த முனையப்பாறை எவ்வளோ கூர்மையாக காமிச்சிருக்கான். இப்படி நின்று வர பார்த்தா தெரியா இருக்கும். கீழே பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான். தெரியுதா? பாம்பு அடி இருந்து மேடு வரைக்கும் 8 அடி உயரம். நான் 6 அடி, எனக்கு மேலே 2 அடி. 8 அடி உயர கல்ல 1 இன்ச்சு கிணத்துக்கு கரைச்சிருக்கான். மேலே கடல் அலைகள்லாம் காமிச்சிருக்கான். திருப்பெருந்துறைன்னு ஒரு அலை வரும்போது பின்னாடி அலைகள் வரும். கடல் அலையும் பாம்பும். இங்கே பல்பை போட்டால் கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு முகமாக நிழல் விடும். மாதிரிக்கு படம் சாக்பீஸ்னால் வரைஞ்சிருக்கேன். ஒரிஜினலில் ஜன்னல் கிட்ட பாரு, மேலே கடலில் மாட்டு கொம்பு. தெரியுதா? பாம்பு மாட்டு முகம். கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு முகம். வெளிச்சம் வந்தால் நிழல் வரும்ல. வெளிச்சம் இருக்குது, நிழல் இங்கே கோயிலுக்குள்ளே மட்டும்தான் தாட்டம். விளக்கு வெளிச்சம் இருக்குது, நிழல் இங்கே. கோயில் விட்டு ஒன்று வெளியில் போகல, அதுக்குள்ளேயே அது மாதிரி. வாங்க. காது கேட்கலையா? கையாச்சா தெரியலையா? சரி. இது தொண்டைமான், புதுக்கோட்டை மன்னர். அவங்களுக்கு இங்கே பூஜை காலங்கள் இருக்குது. புதுக்கோட்டை தொண்டைமான், புதுக்கோட்டை தொண்டைமான். இங்கே சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதி, அவங்களுக்கெல்லாம் பூஜை காலங்கள் இருக்குது. மண்டகப்படியும் இருக்குது. இங்கே அர்ஜுனனுக்கு பாசுபதங்கிற அசுரன் கொடுக்க போனதாக சுவாமியும் அம்பாளும். குறவன் குறத்தின்னு சொல்கிறது, அதை நாகரிகமாக வேடுவன் வேடுவச்சின்னு போர்டு இது இருக்குது. அர்ஜுனுக்கு பாசுபதம் கொடுக்க போனதாக. இங்கே ஆண்களுக்கும் பின்னல் உண்டு. அந்த காலத்தில் ஆண்களுக்கும் பின்னல் உண்டு. மெதுவாக வாங்க.
வழிபாடுங்கிறது மனிதனுக்காக உள்ளது. வழிபாடு யாருக்காக உள்ளது? மனிதனுக்காக. நம்ம மட்டும் சாமி கும்பிடல, எல்லா ஜீவராசியுமே சாமி கும்பிட்டுருக்கு. வண்டு சாமி கும்பிட்டுருக்கு, 2 வண்டு சுற்றுது. பி ப்ரே டு காட். இங்கே மாடு சாமி கும்பிட்டுருக்கு, பசுபதீஸ்வரர் கோயில் கரூர். இங்கே குரங்கு சாமியை கும்பிட்டுருக்கு. இங்கே யானை சாமியை கும்பிட்டுருக்கு, திரு ஆனைக்காவல் எல்லாம் கும்பிட்டுருக்கு. இங்கே புலி சாமியை கும்பிட்டுருக்கு, திருப்பாதிரி புலியூர் கடலூர். இங்கே ஓலைக்கோட்டம் செட்டிநாட்டு கூட ஹேண்ட்பேக். அப்போவே மெதுவாக வாரியார் சொன்னது நான் சொல்கிறேன், எனக்கா புத்தி கிடையாது. வாரியார் வள்ளல். இங்கே பாரு மயில் சாமி கும்பிட்டுருக்கு, பறவை மயிலாப்பூர் மாயவரம். இங்கே பாரு ஆடு சாமி கும்பிட்டுருக்கு, திருவாடானை. எல்லா ஜீவராசி சாமி கும்பிட்டுருக்கு. வழிபாடு மனிதனுக்காக எல்லாம் கும்பிட்டுருக்கு. இங்கே பாரு டிசைன், கோவில் முழுவதும் டிசைன். 2 முகம் 3 உடம்பு. இப்படி பார்த்தீங்கன்னா நாய், மனிதனுக்கு நன்றி தேவை. இப்படி பார்த்தீங்கன்னா நரி, தந்திரம் தேவை. இப்படி பார்த்தீங்கன்னா குதிரை, வேகம் வேணும். மனிதனுக்கு என்னென்ன வேணும்னு காமிச்சிருக்கான். நாய், நரி, குதிரை. மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்தபோது கிரீடம், செங்கோல், மீசை, ஃபுல் ட்ரெஸ். சுவாமியை பார்த்த பிறகு விபூதி, ருத்ராட்சம், விபூதி பை, துண்டு. மந்திரி, துறவி. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். இங்கே கல்லுனால வழக்கு தோணும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் தீபத்தை ஏற்றுறது பெண்ணுக்கு தான் முன்னுரிமை. பெண் பொம்மையாக காமிச்சிருக்கான். சில இதில் பெண்களுக்கு தான் முதலிடம். என்ன சன்னதினால துவார பாலகர்கள் இருக்கும். இங்கே விநாயகரை வச்சுருக்காங்க, துவார கணபதினு. துவார பாலகர்கள் இல்லாத கோவில். பூமியில் பெரிய மிருகம் இது. பூமியில் பெரிய மிருகம் திமிங்கலா, யானை. தண்ணியில் திமிங்கலம். ஒரு பறவை 6 யானை தூக்கிட்டு பறந்துருக்கு அந்த காலத்தில். எங்கேங்கய்யா? கருப்பெல்லாம் யானை. ஒரு யானை, 2 யானை பின்பக்கம், 1 2 3 4 யானை முன்பக்கம். ரெட்டை தலை இந்த பறவைக்கு. இந்த பறவை பேர் அண்டரண்ட பறவைன்னு பேர். அனகொண்டா ஊர்வனை, டைனசர் நடப்பனை, இது பறப்பனை. விக்ரம் இந்த காலத்தில் இருந்துருக்கு. அழிஞ்சு போச்சு. ஒரு பறவை அழிஞ்சு போச்சு. இதை அழிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு பண்ணா. அப்போவே தலைக்கு மேலே ஒன்றா வச்சுருக்கான் பார். 32 யோகா அப்போவே. தெரியுதா? இப்படி வா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுன்னு சொத்து சேர்க்கறது, சாப்பிட்றது, ரெது பண்ண கோயில் போகிறது நல்லதும் ஔவையார் சொன்னது. எல்லா கோயிலுக்கும் நான் போக முடியும், போக முடியாது. 1008 கோயிலில் இங்கே தம்பதியாக காமிச்சிருக்கான். சிவலிங்கம், அம்பாள். சிவலிங்கம், அம்பாள். பஞ்சகட்டத்தில் பேர் இருக்குப்படி. எங்கெங்கய்யா? ஆமாம், திரு பெருந்துறை. இப்படி வா. மெட்ராஸ் போயிடுவோம். இங்கே என்ன பேர்? மயிலாப்பூர். மயிலாப்பூர், திருவான்மியூர், திருவேற்காடு, திருமுல்லை வாயில். 1008 கோயில். எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் சலவிருஷம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சாமிகிட்ட போகணும். கிடுகிடுன்னு சாமிகிட்ட போகக்கூடாது. இங்கே உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம், எந்த காலத்துலேயும் வற்றாதது. மாணிக்க வந்த அடியார்களுக்கு அது மோட்சம் கிடச்சிருக்கு. தீர்த்தத்து பேர் என்ன? அக்னி தீர்த்தம். வாங்க, அக்னி தீர்த்தம்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. வா, மெதுவா வா. மாணிக்கவாசருக்கு சாமி கொடுத்த தீட்சை. இங்கே உள்ளுக்குள்ளே ஓவியம், இங்கே உருவம். கண்ணுனால், கையினால், பாதத்தினால். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை. திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் பைப் போட்டு கொடுத்துருக்கான் சாமிக்கு. 15 லட்சம் ரூபா. சாமிக்கு செய்கிறவன் இருக்கான். இங்கே அகலமான கல், பிராடு ஸ்டோன். கட்டி பிடிக்க முடியாது. பிராடு ஸ்டோன் இது வரைக்கும். இங்கேயும் புறங்கை நரம்பு. இங்கே பாரு, நான் காமிக்க கைவ. புறங்கை நரம்பு, இந்த மணிக்கட்டு அப்படி எப்படியே பதிச்சிருக்கான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. மேலே கல்ச்சங்கிலி. பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு. ஸ்டோன் செயின். பெரிய கல்லுங்களா? கல். கல்ச்சங்கிலி பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு. எல்லா ஊர்லேயும் இங்கே சில கோயில்கள் கல்ச்சங்கிலி இல்லாமல் இருக்காது. இங்கே வித்தியாசம். ராசி, மீன ராசி, கும்பராசி, ராசி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த கல்லுலேயே செயின் பண்ணி எல்லாம் கல். இங்கே முத்து விநாயகர், இங்கே மகாலிங்கமூர்த்தி, சதுரகிரி பெருமான். அமாவாசை அன்றைக்கி பார்க்குறது நல்லது. நேற்றுக்கு அமாவாசை, இன்றைக்கி பிரதம இன்றைக்கி பார்க்குறேன். நேற்றுக்கு அமாவாசை மாதமாக தை அமாவாசை ஒரு சிறப்பு, ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு. பட்டு ஜரிகை வேலைப்பாடு, சாரீஸ் டிசைன் இதெல்லாம் ஆர்எம்கேவில் எடுத்துகிட்டு போயிருக்கான். நேரம் இயற்கை. அது எண்ணெய் தடைச்சி கருப்படிச்சு கிடக்கு. இங்கே பரதநாட்டியம், பாரத நாடு டான்ஸ். ரவி
மன்மதன், ரவி மன்மதன். இங்கேருந்து போகிறவர்களுக்கு பீம் கிடையாது, பீம் இல்லாமல் கல் இருக்குது. அங்கே பீம் இருக்குது, இங்கே பீமே கொடுக்கல. எந்த காலேஜில் படித்தான்? அங்கே ஃபவுண்டேஷன் இல்லை, இங்கே பீம் இல்லை. இப்போ பிஇ படிக்கிறா, பிஇ. முன்னோர்களை எடை போட யாரும் கிடையாது. முன்னோர்கள் முன்னோர்களே. இசைத்தொன்று பெரிய கோவிலெல்லாம் இருக்குது. சப்தஸ்வரம் எத்தனை? 7. ஒரு 2-3 காமிக்கிறேன். கல்லும் பேசும், ஒரே சிற்பந்தான். கையில் ஒரு சவுண்டு, காலில் ஒரு சவுண்டு. மூஞ்சூருக்கு மேலே, மயிலுக்கு மேலே எல்லாம் சொகுசு தான். இங்கே எல்லாம் இங்கே எழுதி போகிறவர்களுக்கும் பீம் கிடையாது, பீம் இல்லாமல் கல் இருக்குது. அங்கே பீம் இருக்குது, இங்கே பீம் இல்லை, உத்தரம் இல்லை. அங்கேயும் பீம் கிடையாது. பாதி ட்ரெஸ் இங்கே பாரு, இது முழு ட்ரெஸ். இந்த கடிவாளம் செயின், இந்த கடிவாளம், இந்த கடிவாளம் கயிறு, இந்த ஹெல்மெட்டு வேறு மாதிரி, இந்த ஹெல்மெட்டு வேறு மாதிரி. இது கையில் வளையல், கையில் வளையல் இல்லை. ஆமாம், நிறைய வித்தியாசம். குதிரையிலே வித்தியாசம். இந்த மணிக்கு இது வித்தியாசம். இது கோயில் மணி, இது அகலமான மணி, இது பொடி மணி. சிவாஜியோட கேப் மராட்டியம், அலெக்சாண்டர் கேப் கிரேக்கம், பல நாட்டு குதிரை. முறுக்கு கம்பி, முறுக்கு கம்பின்னு விளம்பரம். முறுக்கு கம்பி தான் முதல்ல காமிச்சிக்கலாம், கிட்டக்க பிடிச்சிக்கலாம். இங்கே முறுக்கு கம்பி, 8 கம்பி, ரவுண்டு கம்பி, 6 கம்பி, சதுர கம்பி, 10 கம்பி, 6 ராட்ஸ் வெரைட்டிஸ் கற்பனையாக அடிச்சிருக்கேன். எல்லாம் இப்போ இரும்பில் வந்திருக்கு. இதை மறைச்சாட்ட மாதிரி நினச்சிட்டு ஆணி அடித்து டைட் பண்ண கற்பனை, கட்டையிலெல்லாம் பூ டிசைன். என்ன, அந்த முனையிலேருந்து இது வரைக்கும் 8 அடி நட்டு. என்னுடைய கனம் எவ்வளோன்னு இப்படி வந்து பாருங்கள். இந்த ஓட்டை வெள்ளைக்காரஞ்சி விட்டாதான் சொல்கிறோம். பேப்பர் ரஸ் மாதிரி இழைச்சிருக்கான். 4-5 கணம் கூட இல்லை. உழைப்பு ஒன்றே குறிக்கோள். கோவில் முழுவதும் எந்த தூணை பார்த்தாலும் வேலைப்பாடு இல்லாமலே இருக்காது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அடுத்து பார்க்கணும் சலவருஷம். குருந்த மரம். என்ன மரம்? குருந்த மரம். உத்தரவாசம். ஆமாம், உத்தரவாசி மங்கையில் இளந்த மரம், ஆவடார் கோயிலில் குருந்த மரம், காஞ்சியில் மாமரம், திருவானைக்காவில் நாவல் மரம், மதுரையில் கடம்ப மரம், திருநெல்வேலியில் மூங்கில் மரம். ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மரம், இங்கே மரம், குருந்த மரம். இது மாதிரி மரம் கோவிலுக்குள்ளே சாமி சன்னதிக்கு பின்னாடி இருந்து அங்கே உபதேசம் கிடைச்சிருக்கு. அந்த வகையை சேர்ந்த மரம். சிவன் உட்கார்ந்துருக்கார், மாணிக்க வாசகர் நிற்கிறார். ஒரு காட்சி தெரியுதா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள்: திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம். அதில் 95 வரி, 95 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன் போர்டில். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பண்ணது பாவை 30 பாட்டு, இவர் பண்ண திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம்ங்கிற நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்காத இருந்தால் அதில் 1000 சொச்சம் பாட்டு இருக்குது. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாரும் இந்த முற்றோதெல்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. அந்த திருவாசகம் ஆரம்பத்தோட சிவபுராணம், அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/4 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை. நட்சத்திரத்தில் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம். நாளைக்கு சதயம் ராஜராஜ சோழனுடையது. தீதியில் இன்றைக்கி பிரதம தீதி. ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். சொல்கிறது நல்லது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணிகன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வாழ்த்தியாச்சு. போற்றிக்கு போயிடுவோம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவன் நடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை, அதில் முடிவில்லாத இன்பத்தை இந்த சாமி கொடுப்பாருன்னு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின்னு மாணிக்க வாசகர் சுவாமியை பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு பாடியிருக்கார். மாணிக்க வாசகர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்க வாசகர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். மாணிக்க வாசகர் காலம் கிபி 3. இப்போ 2024, 2000 ஆண்டு பழமையான கோவில்.
மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் 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 பணிந்தோம். கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே என்றோம் உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். முப்புறம் எரி செய்த முதல்வா முருகனை கண்ணால் பயந்தயம் இறைவா முப்புறம் எரி செய்த முதல்வா முருகனை கண்ணால் பயந்தயம் இறைவா வெற்பினில் வாழ்ந்திடும் ஆடலின் கலையே வெற்பினில் வாழ்ந்திடும் ஆடலின் கலையே வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே என்றோம் உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் சீவன் படுமுயிர் வாதைகள் களைவோம் சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் சீவன் படுமுயிர் வாதைகள் களைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றார் எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்த வணங்குமடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய்
சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் தீவன் படும் உயிர்வாதைகள் களைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றாய் 8 திசைகளின் மொத்தம் நிறைந்தாய் வணங்குமடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் நின்றாய் நிறைந்தாய் ஒளிர்ந்தாய்